திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 16,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் அங்கன்வாடி கட்டிட பணியினை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கட்டிட பணியினை தரமாகவும் விரைவாகவும் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் சிவகாம சுந்தரி கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் 11,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற அங்கன்வாடி மையம், புதிய பள்ளி கட்டிடம், சமுதாய கூடம், பகுதி நேர நியாய விலை கடை உள்ளிட்டவைகளை திறந்து வைத்தார். மேலும் புதிய தார்ச்சாலை அமைத்தல், ஏற்கனவே உள்ள சாலைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேனிரோடு முருகன் கோவில் அருகில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பாலை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 1 லிட்டருக்கு 10 ரூபாய் விலை உயர்த்தி, பசும்பால் 45 ரூபாய் என விலை உயர்த்தி அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் பகுதியில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி பெண்ணான மணிமேகலை என்பவர் 15 வருடத்திற்கு மேலாக நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் தங்களால் முடிந்த சிறு தொகையை சேகரித்து மணிமேகலைக்கு புதிய வீல் சேர் வாங்கி கொடுத்துள்ள சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த கற்பக விநாயக மருத்துவமனை பேருந்து நிலையத்தில் மதுராந்தகம் அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருமையில் பேசி தகாத வார்த்தைகளால் திட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் மீது பேருந்து நிலையத்தில் உள்ள நேரப்பதிவாளர் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளதாகவும், அரசு பேருந்தில் பயணிக்கும் பெண் பயணிகளை அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மரியாதை குறைவாகவும் மரியாதையின்றியும் நடத்துவதாக பெண் பயணி விஜயலட்சுமி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். நான் இன்னைக்கு காலையில செங்கல்பட்டு படாலம் கற்பக விநாயகர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி நான் செங்கல்பட்டுக்கு வரும்போது படாலம் கற்பக விநாயகர் ஹாஸ்பிட்டலில் TN 21N 2261 அரசாங்க பஸ்ஸில் ஏறும்போது என் கூட வயசான ஒரு லேடி ஏறினாங்க. அவங்க ஏறத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே டிரைவர் வந்து எதுக்கு இந்த பஸ்ஸில் வர அப்படின்னு பஸ்ஸில் அத்தனை போய் எதுக்குலேயே அந்த வார்த்தை கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? நான் செங்கல்பட்டு போல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கவே இல்லை. அப்போது பொதுமக்கள் வந்து யார் ஒன்றும் என்னாலும் கேள்வி கேட்கலாம். அரசாங்க பஸ்ஸில் இருக்கவங்க எதுக்கு அந்த வார்த்தை கேட்குறாங்க? அவங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? ஒரு பெண்ணை பார்த்துன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பாக நடைபெற்ற கர்ப்பிணி பெண்களின் சமுதாய வளைகாப்பு விழாவை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் 80 ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்காக 8 கிராம் தங்க நாணயம் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கல்லூரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான பயனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் நாசர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகர், DJ கோவிந்தராசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பத்தூரில் சுமார் 60 புத்தக அரங்கங்களில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெற இருக்கும் புத்தக திருவிழாவை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை துவக்கி வைத்தார். இதில் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்கள் புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் சார்பாக நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து, மாவட்ட வருவாய் அலுவலர் பவநந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வேப்பூரில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரியும் கோபிநாத் பட்டா மாறுதலுக்காக நிஜாமுதீன் என்பவரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட காரணத்தினால் லஞ்ச ஒழிப்பு துறையால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நிஜாமுதீன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கைது செய்த நிலையில் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கோபிநாத் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.